தட்டுப்பாடற்ற தன வரவு யாருக்கு. தன யோகம். பொதுவாக ஜென்ம லக்னத்திற்கு இரண்டாம் வீடு தனஸ்தானம் ஆகும். 11ஆம் வீடு லாபஸ்தானம் ஆகும். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானமாகும். 4ஆம் வீடு அசையும் அசையா சொத்து ஸ்தானமாகும். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானமாகும். பொதுவாக தனஸ்தானாதிபதி 1 4 5 கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும். பாக்கியஸ்தானமான 9ஆம் அதிபதி 1 2 4 5 10 11 கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும். பரிவர்த்தனை பெற்றாலும் 10ஆம் அதிபதி 1 2 4 5 11 கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும். 11ஆம் அதிபதி 1 2 4 5 கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும். லக்னாதிபதி 4 5 கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும். தாராள தனவரவு உண்டாகும். பொதுவாக தனாதிபதி எந்த கிரக சேர்க்கை பெறுகிறதோ. எந்த பாவாதிபதியுடன் சேர்க்கை பெறுகிறதோ. அந்த பாவம் அக்கிரகம் யாரை குறிக்கிறதோ. அவர்கள் மூலம் தாராளமான தன வரவுகள் உண்டாகும். தந்தை. ஜென்ம லக்னத்திற்கு 9ஆம் வீடு தந்தை ஸ்தானம். தந்தை காரகன் சூரியன் ஆவார். ஒருவர் ஜாதகத்தில் 2 9 கு அதிபதி பலம் பெற்று இருந்தாலும். 2 9 கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று உடன் சூரியனும் பலம் பெற்றிருந்தாலும். 2 9 இல் பாவ கிரகங்கள் அமையாமல் சூரியன் பாவிகள் சேர்க்கை பெறாமலும் இருந்தால். தந்தை மூலமாக தாராள தன வரவு உண்டாகும். குறிப்பாக 9ஆம் அதிபதி வலுவாக அமையப்பெற்று 2 4 கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும். தந்தை மூலமாக தாராள தன வரவுகள் உண்டாகும். தாய். ஜென்ம லக்னத்திற்கு 4ஆம் வீடு தாய் ஸ்தானம் ஆகும். 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் இணைந்திருந்தாலோ. பரிவர்த்தனை பெற்றாலும் சுபர் வீட்டில் அமையப்பெற்று சுபர் பார்வை பெற்றாலும். இருவரும் இணைந்து பலம் பெற்றாலும் தாய் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். அதுபோல தாய் காரகன் சந்திரன் 2 4 கு அதிபதிகளுடன் இணைந்து பலமாக அமையப் பெற்றால். தாய் வழியில் நல்ல அனுகூலம் மிகுந்த பலன்கள் உண்டாகும். சகோதரன். ஜென்ம லக்னத்திற்கு 3ஆம் பாவம் இளைய சகோதர ஸ்தானம் ஆகும். 11ஆம் வீடு மூத்த சகோதர ஸ்தானம் ஆகும். சகோதர காரகன் செவ்வாய் ஆவார். பொதுவாக 1 3 கு அதிபதிகள் குரு போன்ற சுப கிரக சேர்க்கை பெற்று 2 இல் அமையப் பெற்றாலும். 3ஆம் அதிபதி 2 இல் அமையப்பெற்று குரு போன்ற சுப கிரக பார்வை பெற்றாலும். 2 3 கு அதிபதிகள் இணைந்து கேந்திர திரிகோணங்களில் பலம் பெற்றாலும். 3ஆம் அதிபதி செவ்வாய் சேர்க்கையோ பார்வையோ பெற்று 2ஆம் அதிபதியுடன் இணைந்திருந்தாலும். 3 11 கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும். உடன் பிறந்தவர்கள் வகையில் அனுகூலங்கள் ஏற்றங்கள் உண்டாகும். 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று ஆண் கிரக பார்வை பெற்றாலும். 3 4 கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றாலும். 3 4 கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றோ சேர்க்கை பெற்றோ உடன் செவ்வாய் இருந்தாலும். 3 10 கு அதிபதிகள் சேர்க்கை பெற்றோ பார்வை பெற்றோ இருந்தாலும். உடன்பிறந்தவர்கள் வகையில் அனுகூலங்கள் அசையா சொத்து யோகம் கூட்டுத் தொழில் யோகம் தாராள தன சேர்க்கை உண்டாகும். மனைவி. ஜென்ம லக்னத்திற்கு 7ஆம் பாவம் மனைவி ஸ்தானம் ஆகும. மனைவிக்கு காரகன் சுக்கிரன் ஆவார். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரனும் 7ஆம் வீட்டு அதிபதியும் பலமாக இருந்தால். மனைவி மூலமாக தாராளமான தன வரவுகள் உண்டாகும். குறிப்பாக 7ஆம் அதிபதி 2 4 5 9 11 கு அதிபதிகளுடன் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும். கேந்திர திரிகோணாதிபதியுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும். மனைவி மூலமாக அசையா சொத்து சேர்க்கை அனுகூலங்கள் உண்டாகும். சுக்கிரனும் பலம் பெற்று விட்டால் தாராளமான தன வரவுகள் மனைவி மூலம் யோகங்கள் ஏற்றங்கள் உண்டாகும். அதுமட்டுமின்றி 7 10 கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றால். மனைவியுடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்து தாராளமான தன வரவினை அடையும் அமைப்பு உண்டாகும். பூர்வீகம். ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். ஒருவர் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் அமையாமல். 5ஆம் அதிபதி 2 9 11 கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும். பரிவர்த்தனை பெற்றாலும் பூர்வீக வழியில் சொத்துக்கள் தாராளமான தன வரவுகள் உண்டாகும். குறிப்பாக 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியுடன் சேர்க்கை பெற்றாலும். 4 5 கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றாலும். வலுவாக அமையப் பெற்றாலும் பூர்வீக வழியில் சொத்துக்களை அடையும் யோகமும். அதன் மூலம் தாராள தன வரவும் உண்டாகும்.